ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏயுடி ஜேபிஒய் வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகேங்களா? அண்ட் ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோர்ஸ் வந்து செல் பண்ணிருக்கோம். கோர்ஸ் ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஆக்சுவலி சாட்டர்டே நம்ம ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் கொஞ்சம் பேர் வந்து நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, பர்சனலாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ண நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து கேட்குறது வாரன் பஃபட் கூட அந்த ட்ரேடர் பிஎன்எஃப் எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து 2008 டேட்டா. நான் அந்த பிஎன்எஃப் காட்டினது. நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிறது வாரன் பஃபட்டால் பில்லியன்ஸில் வச்சுருக்கிறது இப்போ அட் ப்ரெசன்ட் டேட்டா. உங்களுக்கு நியர்பை உங்களுக்கு மோர் தென் ஒரு 16 இயர்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். 16 வருஷம் வந்து இதாகுது. ரெண்டாவது பிஎன்எஃப் வந்து எல்லாருமே வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லோ தான். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவுமே லோ. ஏன்னா வந்து நியர்பை ஒரு 1 மில்லியன் சம்திங் தான் நான் படித்த ஆர்டிகல்ஸில். 1 மில்லியன் வச்சே வந்து 185 மில்லியன் வந்து பண்ணியிருக்காரு ஷார்ட் டைமில். சரிங்களா? ஷார்ட் டைமில் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர் யூஸ் பண்ணியிருக்கிற இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி அந்த டைமில் ட்ரேட் பண்ணியிருக்காரு. வெறும் வால்யூம் இண்டிகேட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வால்யூம் இண்டிகேட்டர்னால் நார்மல் தான். நம்ம ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் சொல்லுவோம் இல்லைங்க, ஓவர் பாட்டு ஓவர் சோல், இந்த ரெண்டு தான் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஓவர் பாட்டு ஓவர் சோலை மட்டும்தான் அவர் மேலே போகிறப்போ பார்த்தீங்கன்னா செல் பண்ணிடுவார், கீழே வரப்போ பை பண்ணுவார். இதை மட்டுமே பண்ணியே 185 மில்லியன் சரிங்களா அவர் எடுத்திருக்காரு. ரெண்டாவது இன்னொரு டவுட் கேட்டிருக்கீங்க, ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி வந்து அதிகமான ட்ரேடர்ஸ் வந்து நம்மளால் நெட்டில் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது ஒரு மிகப்பெரிய உண்மை தான். ஏன் அப்படின்னா, ட்ரேடர்ஸ் என்றைக்குமே வந்து ஒர்க்கிங் ஆன் ஷேடோஸ் தான். சரிங்களா? அவங்க ரொம்பவுமே வந்து அவங்களுடைய அந்த பிஎன்எல் டேட்டாவாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏர்னிங்ஸு எல்லாமே வந்து பர்சனலாக வச்சுக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து மேக்ஸிமம் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும், எப்படி அந்த அமௌண்ட்டை வந்து சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணுறதுன்னு தான் பார்ப்பாங்களே ஒழிய யாரும் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து விரும்ப மாட்டாங்க. சரிங்களா? எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ட்ரேடர்ஸ் விரும்பவே மாட்டாங்க. ரீசன் வந்து கவர்மெண்ட் சைடில் இருக்கிற ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை சம்திங் அடுத்தடுத்து வர சிக்கல்களாக இருக்கட்டும், எந்த ஒரு ட்ரேடர்ஸுமே அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகவும் மாட்டாங்க, அவங்கள நீங்கள் பார்க்கவும் முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ட்ரேடர்ஸே நிறைய பேர் வந்து இருக்காங்க. பர் டேக்கு வந்து 10 to 15 lakhs எடுக்கிற ட்ரேடர்ஸ் எனக்கு தெரிஞ்சே இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆனால் அவங்கெல்லாம் வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆக மாட்டாங்க. நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு காட்டிக்கவும் மாட்டாங்க. அதுதான் வந்து ட்ரேடர்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக மார்க்கெட்டில் பேசப்படாத ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ரீசனே வந்து அதுதான். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து கேட்ட டவுட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு சார்ட்டை பார்த்தீங்கன்னா நான் நம்ம கம்யூனிட்டியில் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏயுடி ஜேபிஒய் இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம். சரிங்களா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஒரு 10 daysல பார்த்தீங்கன்னா ஜேபிஒய் பேர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்கு ஜேபிஒய் பேர்ஸு. ஸோ ஒவ்வொரு ஜேபிஒய் பேர்ஸாக நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹீரோ ஜேபிஒய். ஸோ இப்போ நம்ம வந்து அட் ப்ரெசென்ட்டில் பார்க்குறது ஏயுடி ஜேபிஒய். இது வந்து டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம். சரிங்களா? டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி நம்ம ஜோன்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணியாச்சு. இது எப்படி வந்து ஆக்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து 4 hours வந்து ட்ரெண்டை வந்து அலைன் பண்ணிட்டு வந்துடலாம். இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. பிஓஎஸ் வந்து கொடுத்துருச்சு. சரிங்களா? ஜோனை வந்து டேப் பண்ணோன்னே இது இவ்வளோ பெரிய ஆர்டர் பிளாக்காக நம்ம வந்து தாராளமாக எடுக்கலாம். பட் இருந்தாலும் அவ்வளோ பெருசு எடுத்தோம்னா எஸ்எல் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஏசியன் செஷனை வந்து நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வச்சுக்கிட்டோம். இது வந்து இங்கே உங்களுக்கு இருங்க லைன் போட்டு காட்டுறேன். இது வந்து இங்கே லைட்டாக வைலேட் ஆயிடுச்சு. ஸோ வைலேட் ஆனாலே நமக்கு வந்து ஜோன் வந்து மாறிடும். இதை வந்து நம்ம சிஹெச் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த பாயிண்ட்டை சிஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஒருவேளை மிஸ்டேக்குனா இங்கே நீங்கள் சிஹெச் அப்படின்னு நீங்கள் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு அதுக்கப்புறம் இருக்கிற ஒரே ஒரு நான் மெடிக்கேட்டர்
ஓபி இதுதான் சரிங்களா. இங்கே கூட நீங்கள் தாராளமாக என்ட்ரி போட்டிருக்கலாம், பட் நான் வந்து மேலே எடுத்திருக்கேன் சரிங்களா. இப்போ எனக்கு இருக்கிற நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த இடத்துல நம்ம டைரெக்டாக என்ட்ரிஸை போடுறோம் சரிங்களா. என்ட்ரிஸ் போட்டு எஸ்எல் இங்கே டார்கெட் வழக்கம் போல தான். இது வந்து நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் சரிங்களா. இது TP1 நம்ம வந்து வச்சுக்கலாம் சரிங்களா. TP1 இது வந்து TP2. இப்போ TP1 தான் அடிச்சிருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது சரிங்களா. அதனால் எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கில் பட்டோன்னே மார்க்கெட் மறுபடியும் கீழே வருது சரிங்களா. ப்ரெசன்ட் மார்க்கெட் வரைக்கும் பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் முடிஞ்சிருச்சு. அடுத்த டார்கெட்டுக்கு வந்து போயிட்டுருக்கு. அடுத்த டார்கெட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொல்லிடலாம். அடுத்த டார்கெட்டு இங்கே இருக்கிற இந்த ஹையே, அது முடிச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த ஹை சரிங்களா. கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது, பட் நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தே நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு டபுள் டாப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சுன்னா அங்கே பட்டு திரும்ப இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கலாம் சரிங்களா. ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா 1:15. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது. 1:15 சரிங்களா. நம்ம பிப்ஸ் ரேஷியோ வந்து எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 211 பிப்ஸ் சரிங்களா. 211 பிப்ஸ் நல்ல தாராளமாக கொடுத்துருக்கு. டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா 6 days 8 hours. நான் சொன்னேன்ல கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுங்க. 6 days எடுத்துருச்சு, 8 hours எடுத்துருச்சு ஓகேங்களா. ஓகே டன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399க்கு அவைலபிளாக இருக்குது சரிங்களா. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.